love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்டையர் பைத்தன்ல சாப்டர் 82 நாள் வந்தாச்சு. இன்னும் சத்தம் கூட அடிக்கல. அதில் நம்ம NumPyல எக்ஸாக்டா பாதி 41. இந்த நேற்றுக்கு ட்ரிக்னாமெட்ரி பார்த்தோம், சைன் காஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து டிகிரி டு ரேடியன் சொல்ற ஃபங்க்ஷனை பார்த்தோம், எப்படி ரிடியூஸ் பண்ணு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஜிசிடி பார்த்தோம், கிரேட்டஸ்ட் காமன் டினாமினேஷன். அதுக்கும் முன்னாடி நம்ம வந்து இதை பார்த்தோம், எல்சிஎம் லோவஸ்ட் காமன் மல்டிபிள். இன்னைக்கு அந்த வருஷம் பார்க்க போது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஹைப்பர்போலிக்னா என்னங்க? நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம், சைன் காஸ் டேனோட நம்ம இன்னும் கூட பார்த்துருப்போம், சைன் ஹெச் காஸ் ஹெச் டேன் ஹெச்னு சொல்லி பார்த்துருப்போம். அது என்ன அது ஹெச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து ரேடியன்ஸில் எடுத்துட்டு அதை கரஸ்பாண்டிங் சைன் ஹெச் காஸ் ஹெச் அண்ட் டேன் ஹெச் வேல்யூஸ் வந்து கொடுக்கும். இதை வந்து ஹைப்பர்போலிக். ஓகே, சைன் ஹைப்பர்போலிக், காஸ் ஹைப்பர்போலிக், டேன் ஹைப்பர்போலிக், இதுதான் வந்து அது கொடுக்க போகுது. சரி, இப்போ வழக்கம் போல் நம்ம வந்து இது போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன போடுவோம், நம்ம வி வில் ஆக்சுவலி சி அந்த ஒரு கோட் எடுத்து போட்டுருவோம் நம்ம. ஸோ கோட் எடுத்து போட்டிங்கன்னா இது நமக்கு தெரியும், இம்போர்ட் NumPy SMP தெரியும். இப்போ இந்த பை ஆஃப் 2 வச்சு பண்ணுறோம், இந்த சைன் ஹெச் வச்சு பண்ணுறோம். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சு, முன்னாடி நம்ம சைன் வச்சு பண்ணோம், இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த சைன் ஹெச் வேல்யூ கொடுக்கும். இது வெறும் சைனு வெறும் பைனா நமக்கு 1 வந்துச்சு, இப்போ இது 2.30 கொடுக்குறது. ஆல்ரைட், இப்போ இதே மாதிரி வந்து காஸ் ஹெச் வந்து நீங்கள் வந்து அரேல பண்ணலாம். ஓகே, ஒரு அரே எடுத்து நீங்கள் இது காஸ் ஹெச்சில் பண்ணலாம். இந்த காஸ் ஹெச்சில் பண்ணும்போது இது அரே இருக்குது. இந்த அரேயில் வந்து பை 2லேருந்து பை 5 வரைக்கும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறோம். இதை காஸ் ஹைப்பர்போலிக்கு கொடுக்க போகுது. சரி, ஃபைன். இதை நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே சைனை பார்த்துருக்கோம், பட் இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம் சைனை கொடுக்கறது. அண்ட் இதை நான் வந்து டேனாக கூட மாற்றலாம். இதை டேனாக கூட மாற்றலாம். இங்கே இருக்குது, அவ்வளோதான் விஷயம். இது எல்லாமே ஹைப்பர்போலிக்காக கொடுக்குறது. இப்போது ஆங்கிள், ஒரு ஆங்கிள் வந்து நீங்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஹைப்பர்பாலிக் சைன் காஸ் டேன் வச்சுக்கோங்க, அந்த இன்வெர்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். NumPy வந்து அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ப்ரொவைட் பண்ணுதுங்க. அதாவது ஆர்க் சைன் ஹெச், காஸ் சைன் ஹெச், ஆர்க் சைன் ஹெச், ஆர்க் காஸ் ஹெச், அப்புறம் ஆர்க் டேன் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ப்ரொவைட் பண்ணுறது. தட் ப்ரொடியூஸ் ரேடியன் வேல்யூஸ் ஃபார் த கரஸ்பாண்டிங் சைன் ஹெச், காஸ் ஹெச் அண்ட் டேன் ஹெச். ஓகே, ஸோ ஆர்க் சைனு, ஆர்க் சைனு, ஆர்க் காஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே தான் இந்த ஆர்க் சைனு ஆர்க் காஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அதோட ரேடியன் வேல்யூவே கொடுக்கும். இதை கூட நான் வந்து காசாக மாற்றலாம். இது கூட நான் காசாக மாற்றலாம். நம்மளோட இது தானே, காசாக மாற்றினா எனக்கு அது 0 கொடுக்கறது. இப்போ ஆங்கிள் ஆஃப் ஈச் அரே இப்போ வந்து டேன்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இந்த டேன்ல எடுத்தோன்னா இதே தான் எனக்கு. ஸோ இம்போர்ட் NumPy SMP, அதுக்கப்புறம் அரேயை நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆர்க் டேன் ஹெச் அரே இருக்கிறேன், எனக்கு ஆர்க் டேன் ஹெச் அரே எடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ் போடுறேன். சரியா, சேம் ஒரு அரே, இது வந்து ஆர்க் டேன் ஹெச் ஆஃப் அரேன்னு சொல்லி போடுறேன், ஒரு பிரிண்ட் எக்ஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து சைனாக போடலாம். இதை நீங்கள் டேனை பார்த்துட்டீங்க, இதை நான் காசாகவும் போடலாம், காஸ் ஹெச். ஏன்னா அது இன்வேலிட் வேல்யூ, ஸோ அதனால தான் அது காஸ் வரல. பட் அது வந்து ஆக்சுவலாக காஸ் ஹெச் தான். சரியா, ஏன்னா இங்கே நம்ம ஏற்கனவே ஒர்க் ஆகிருக்கு. சரிங்க, ஸோ இவ்வளோ தாங்க ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனு. இதை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக எனக்கு கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.